இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்தியா இஸ் கால்ட் தி லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ், அதாவது கோவில்களுக்கான ஒரு இடம் இது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா தெருவுக்கு தெரு வாட்டர் டேங்க் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இங்கே தெருவுக்கு தெரு ஒரு குட்டி புளியார் கோயிலாவது இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியன்ஸையும் கோவிலுக்கும் ஒரு தனி கனெக்டிவிட்டி இருக்குது. அப்படி சில வித்தியாசமான கோவில்களும் அதில் ஃபாலோ பண்ணுற சில வழிபாடுகளும் ஆனால் அதில் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டான பிரசாதங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷைலு சீரீஸ் அண்ட் நான் தான் அந்த ஷைலு. பொதுவாக நம்ம எதுக்காக கோவிலுக்கு போகிறோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு சில பல வேண்டுதல்களை வைக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போவோம். ஆனால் ராஜஸ்தானில் இருக்கிற மஹந்திபூர் பாலாஜி டெம்பிளில் எதுக்காக மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு யாராவது பில்லி சூனியம் வச்சுருந்தாலோ, இல்லை அவங்களுக்கு அமானுஷமாக ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தாலோ அதுலேருந்து அவங்கள விடுவிச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அண்ட் அது என்ன மாதிரியான பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோவில் வாசல்லாம் பூக்கடை தேங்காய் கடைலாம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த கோவிலோட வாசலில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கிற பந்து மாதிரி பொருளை தான் வந்து அர்ச்சனை பொருளாக விற்பாங்களாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட கொடுத்தோன்னா அவர் ஒரு பந்தாக எடுத்து நெருப்பில் போட்டுகிட்டே வருவாராம். அதே மாதிரி கடைசி பந்து வரும்பொழுது நம்மளோட தலையை சுற்றி அந்த பந்தையும் தூக்கி நெருப்பில் போட்டு வரோம். ஸோ அவர் அப்படி போட்டுட்டாரு அப்படின்னா நம்மளை பிடிச்சிருக்க பில்லி சூனியம் பேய் பிசாஸ்லாம் விட்டுருச்சு அந்த மாதிரி அர்த்தமா. அண்ட் அதே மாதிரி இங்கே வேண்டுற கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால ஹனுமன், அதாவது குட்டி வயசு ஹனுமனை தான் வந்து இங்கே கடவுளாக வழிபடுறாங்க. அண்ட் இந்த கோவிலுக்குள்ளே போனோன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாது, இல்லை வந்து இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சாப்பிட்டு போகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கோவிலுக்குள்ளே போயிட்ட பிறகு தப்பி தவறி கூட தண்ணியோ இல்லை எந்த தின்பண்டமோ நம்ம சாப்பிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கோவிலேருந்து வெளியில் வரும்பொழுது திரும்பி பார்க்காம வந்துடணுமா. ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணோம். மற்ற கோவிலில் எந்த அளவுக்கு கூட்டம் சேருமோ எனக்கு தெரியல, ஆனால் இந்த கோவிலில் பயங்கரமான கூட்டம் சேருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காமக்யா தேவி டெம்பிள் அசாமில் இருக்கிற இந்த கோவிலோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட கருவறையில் பெண்ணுறுப்பு மாதிரி இருக்கிற ஒரு வடிவத்தை தான் கடவுளாக இங்கே பூஜை பண்ணுறாங்க. சக்தி பீடங்களில் 108 சக்தி பீடம் இருக்குது. அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சக்தி பீடமாக இந்த இடத்த சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வயசுக்கு வராத சில பெண்கள், மாதவிடாயில் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை பிறக்காதவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பெண்ணுறுப்பை வந்து தொட்டு பூஜை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து வருஷத்தில் 3 நாள் வந்து இந்த கோவிலை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஏன்னா தேவிக்கு அது மாதவிடாய் காலம், அதனால் அந்த சமயத்தில் பூஜை புனஸ்காரம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி 3 நாளைக்கு கம்ப்ளீட்டாக இந்த கோவிலை மூடிடுறாங்க. கால பைரவநாத் டெம்பிள் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்குது. அண்ட் இந்த கோவிலோட முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு. அதாவது இந்த கோவிலோட வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனை பொருள்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி கடைகளில் முழுசாகவே ஆல்கஹாலிக் ட்ரிங்கை தான் வந்துட்டு விற்கிறாங்க. அதாவது விஸ்கி வைனில் ஆரம்பித்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்காட்ச் முதற்கொண்டு இங்கே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதை எப்படி கடவுளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பூசாரி தட்டில் இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்கை ஊற்றி கடவுளோட வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைப்பாங்களாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சரக்கு காணாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் விசாரிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற அந்த சீனியர் ஐயரை கேட்கும்பொழுது அவர் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுக்கல அண்ட் மறுத்துட்டாரு. பட் ஸ்டில் என்ன தான் ஆகுது, எல்லாமே மிக்சிங்கில் போகுது, இது எங்கே தான் இந்த சரக்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் யாருக்குமே இன்னும் தெரியல. அண்ட் எப்படி தட்டில் ஊற்றுன கொஞ்ச நேரத்தில் டில்ட் பண்ணாமலேயே அந்த சரக்கு காலியாக போயிடுது அப்படின்றதும் தெரியல. அண்ட் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதமாகவும் அதே ஆல்கோஹால் ட்ரிங்கை தான் தீர்த்தமாக கொடுப்பாங்களாம். எனக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை நம்ம குடும்பத்தோடு அந்த கோவிலுக்கு போயிருந்தோன்னா எப்படி அந்த பிரசாதத்தை வாங்கி குடிக்கிறது? கூச்சமாக இருக்காது? சில்லூர் பாலாஜி டெம்பிள் ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா டெம்பிள். யூஎஸ் போகிறதுக்கு விசா அப்ரூவ் ஆகலைன்னா இந்த கோவில் வந்து வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விசா சீக்கிரமாக அப்ரூவ் ஆகிடும். அண்ட் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சுமார் 75,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் வந்துட்டு போகிறாங்களாம். அதாவது அமெரிக்கன் எம்பசியில் வீசாக்காக நிற்கிற க்யூவோட இங்கே வீசா கிடைக்கணும்னு நிற்கிற க்யூ தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு யூஎஸ் வீசா அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கிற மேக்ஸிமம் வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 தடவை அந்த கோவிலை சுற்றி வரணும். பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது.
அண்ட் 2015 யூஎஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீசா கிடச்சிருக்குது. ஸோ அவங்களாம் மெரிட்டில் போனாங்களா இல்லை கடவுளோட அருளில் போனாங்களா அப்படின்றது தெரியல. காடு மல்லேஸ்வர் டெம்பிள் பெங்களூரில் இருக்கிற இந்த கோவிலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கிற நந்தியோட வாயிலிருந்து ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தம் கொட்டுது. அண்ட் அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஈஸ்வரனோட தலை மேலே கொட்டுற மாதிரி அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கோவில் மாதிரியே இருக்காது, ஒரு வீடோட வடிவமைப்பில் இருக்கும். அண்ட் அந்த நந்தியோட வாயிலேருந்து தண்ணி ஊற்றுதுன்னு சொன்னால அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமானதும் ரொம்ப தூய்மையான தண்ணியாகவும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நந்தியோட வாயிலேருந்து கொட்டுற தண்ணி எந்த சோர்ஸ் மூலியமாக வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸாக கன்சிடர் பண்ணப்படுது. சைனீஸ் காளி டெம்பிள் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கேல்கட்டாவில் இருக்குது. அண்ட் இந்த கோவிலோட பூசாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் இந்தியன். அதாவது இவர் 3வது தலைமுறையாக இந்த கோவிலை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவரோட அப்பா தாத்தா இந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கோவிலில் வந்து 2 வகையான பூஜையுமே பண்ணுவாங்க. அதாவது இந்தியன்ஸ் மாதிரி தீபார்த்தனையும் காட்டுவாங்க. அண்ட் சைனீஸ் கோவிலெலாம் வந்துட்டு ஊதுவத்தி ஏற்றி தான் வழிபாடு பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து 2 வகையான வழிபாடுமே இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோவிலில் இருக்கிற பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், சூப்பெல்லாம் கொடுப்பாங்க. வாவ். அண்ட் இந்த கோவில் வந்துட்டு இப்போது சைனீஸ் கோவில் அப்படின்றதுனால இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு செக் வச்சாங்கன்னா தெய்வ குத்தம் ஆகிடும்.